ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم وفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனை ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்யக்கூடிய தன்மைகளை பயந்து அவனது விளக்கங்களை விட்டும் முற்றாகம் தவிர்த்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தனை நல்லுபதம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் நாம் புனித நோன்பை நோட்டவர்களாக இந்த இடத்தில் இருக்கிறோம். நோன்பின் போது ஒரு முஸ்லிம் உண்பது, குடிப்பது, உடலுறவில் ஈடுபடுவது, இந்த மூன்று அடிப்படையான விஷயங்களை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான சட்டம். ஆனால் நோன்பு நோட்ட ஒருவர் அவருடைய நாவை பேண வேண்டும், அவருடைய சிந்தனையை பேண வேண்டும், அவருடைய செயல்பாடுகளில் மாற்றம் வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் எதிர்பார்க்கிறது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் நோன்பு நோட்டு பொய் பேசுவதையும் வீணான விஷயங்களை பேசுவதையும் வீணான செயல்பாடுகளில் ஈடுபடுவதையும் விட்டுவிடவில்லையோ அவர்கள் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதாவது நோன்பு நோட்டவர்களிடத்திலே பேச்சிலே மாற்றம் வேண்டும், செயல்பாட்டிலே மாற்றம் வேண்டும் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. அந்த மாற்றம் இல்லாத போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருப்ப சாயிமின் லைஸ லஹும் மின் ஸியாமிஹிம் இல்லல் ஜூ, எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அந்த நோன்பாளிகளுக்கு அவர்களுடைய நோன்பின் மூலமாக பட்டினி கிடப்பதை தவிர எந்த ஃபாயிதாவும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் நாவை பேணுவது என்பது மிக முக்கியமான அமைகிறது. இது நோன்போடு இருக்கின்ற போது மட்டுமல்ல, ஏனைய எல்லா நேரங்களிலும் நாவை பேணுவதற்கான ஒரு பயிற்சியாக நாங்கள் நோன்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்த்தது. இந்த அடிப்படையில் நாவே சம்பந்தப்பட்ட சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உறுப்புகளிலேயே இந்த நாவு என்பது மிகவும் விசேஷமானதாகும். அதனால் தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அலம் நஜ்அல் லஹு ஐனைன், இந்த மனிதனுக்கு 2 கண்களை நாங்கள் கொடுக்கவில்லையா, வலிசானஹு வஸபத்தைன், 2 உதடுகளையும் ஒரு நாவும் நாங்கள் வழங்கவில்லையா என்று நாவை தந்ததை சிறப்பித்து சொல்கிறான். மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் நாவு இருக்கிறது. மாட்டுக்கு நாக்கு இருக்குது, ஆட்டுக்கு நாக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நாக்கினால் குறிப்பிட்ட ஒரு யோசனையை தவிர வேறு எதையும் அதனால் செய்ய முடியாது. ஆனால் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நாவை வைத்து அவன் விரும்பிய மொழிகளை விரும்பிய முறையிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். எனவே ஏனைய உறுப்பு ஏனைய உயிரினங்களுக்கு கொடுத்திருப்பதை விட விசேஷ தன்மையோடு அல்லாஹ் தஆலா நாவை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாவை அவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதையும் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய அமல்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், எங்களுடைய நாவை நாங்கள் கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குல்லி பில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு கைரக், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இஸ்லாம் சம்பந்தமாக ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லித்தாருங்கள். அந்த வார்த்தை என்பது இஸ்லாத்தின் மொத்த வடிவத்தையும் சொல்வதாக இருக்க வேண்டும். அதன் பிறகு இஸ்லாம் பற்றி நான் கேட்க
சொல்லித் தருவதாக இருக்க வேண்டும் என்று அந்த சஹாபி கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம், அல்லாஹ்வை நான் நம்பினேன் என்று நீ சொல்லி பிறகு அந்த வார்த்தையிலே உறுதியாகுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது தௌஹீதிலே உறுதியாக இருக்குமாறு சொல்கிறார்கள். இது இஸ்லாத்தின் அடிப்படை என்று ஒரே வார்த்தையிலே இஸ்லாத்தை சொல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அந்த சஹாபி அடுத்ததாக கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதில் நான் உறுதியாக இருக்கிறேன், இதற்கு பிறகு அதாவது ஆமன்து பில்லாஹ்வில் நான் உறுதியாக இருந்தால் அதற்கு பிறகு என்னிடத்திலே எந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், என்னிடத்திலே நீங்கள் பயப்படக்கூடிய அம்சம் எது என்று கேட்கிறான். தௌஹீதில் நான் உறுதியாக இருக்கின்ற போது நான் எந்த விஷயத்தில் நான் பயப்பட வேண்டும், எனக்கு என்ன பெரிய தவறு வரும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நாவை பிடித்து காட்டி, இதுதான் இந்த நாவை பேணிக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அதாவது ஒரு மனிதன் தௌஹீதிலே அந்த சஹாபி சொன்னது போன்று எவ்வளவுதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நாவை அவன் பிழையாக பயன்படுத்தினான் என்று சொன்னால் அந்த நாவே அவனுக்கு பாதிப்பாக அமைந்துவிடும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாங்கள் இந்த விஷயத்திலே மிக அவதானமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று தௌஹீதுக்கு பிறகு உங்களிடத்தில் நாம் பயப்படுவது இந்த நாவு விஷயத்தை தான். அதாவது சிறுக்கில இருந்து நீங்க கலந்துட்டீங்களா, அடுத்தது இந்த நாவுடைய பிரச்சனை இருந்து நீங்க கலவவில்லை என்று சொன்னால் ஆபத்தை விட்டு முற்றாக நீங்கள் நீங்கிக் கொள்ளவில்லை, முழுமையாக பாதுகாப்பு பெற்றுவிடவில்லை என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரரே, சிறுக்குக்கும் இந்த நாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் சிந்திக்கலாம். சிறுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையை இந்த நாவு செய்கிறது. சிறுக்கு என்ன செய்யும், எங்களுடைய எல்லா அமல்களையும் அழித்துவிடும். இதுதான் சிறுக்கினுடைய மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அல்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நபியே உங்களுக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நாங்கள் வஹி மூலம் அறிவித்தது என்னவென்று சொன்னால், லைன் அஸ்ரக்த லயஹ்பதன் அமலுக், நபியே நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்கள் அழிந்து விடும். இதுதான் உங்களுக்கும் நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய செய்தி, உங்களுக்கு முன்வந்த நபிமார்களுக்கும் சொன்ன செய்தி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த நாவும் சிறுக்கு செய்யக்கூடிய இந்த அமல்களை அழிக்கக்கூடிய வேலையை செய்கிறது. ஒரு நாள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கம் நுழைவதற்கு எனக்கு ஒரு வழியை சொல்லித்தாருங்கள், ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் என்று அந்த சஹாபி கேட்கிறார். சில பேர் சொர்க்கம் செல்வார்கள், நரகத்துக்கு போய் இருந்து அதற்கு பிறகு சொர்க்கம் போவார்கள். இதை அவர் கேட்கவில்லை. நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கம் போவதற்கு என்ன வழி என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறீர்கள். ஏன்னா மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே அதுதான், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும், சொர்க்கம் போய் சேரணும். இதுதான் எங்களுடைய வாழ்வினுடைய லட்சியம். பெரிய கேள்விதான். ஆனால் யாருக்கு அல்லாஹ் இதை இலகுவாக்குகிறானோ அவங்களுக்கு இது லேசானது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் போவதற்கான வழிகளை சொல்கிறார்கள். நரகம் போகாமல் சொர்க்கம் போகக்கூடிய வழிகளை சொல்கிறார்கள். முதலாவதாக அல்லாஹ் அருள்தான் வணக்கத்துக்குரியவன் என்று நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்ல வேண்டும். தொழுகையை முறையாக பேண வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ரமலானிலே நோன்பு இருக்க வேண்டும், வாய்ப்பு இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும். இந்த 5 அடிப்படையான கடமைகளையும் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு சுன்னத்தான விஷயங்களை சொல்கிறார்கள். சுன்னத்தான நோன்பு அது நரகத்தை விட்டு உங்களை பாதுகாக்கின்ற கேடயமாக இருக்கும். சுன்னத்தான தர்மங்கள், ஜக்காத் வேறு, இது சுன்னத்தான தர்மங்கள். இந்த சுன்னத்தான தர்மங்கள் நெருப்பை நீர் அணைப்பது போன்று உங்களுடைய பாவங்களை அழித்துவிடும். பரவான தொழுகையை சொல்லிவிட்டார்கள், தஹஜ்ஜுத் தொழுகையை சொல்கிறார்கள். மக்கள் எல்லாம் உறக்கத்தில் இருக்கின்ற போது நடுநிசையிலே இருந்து தொழுவது, இது சொர்க்கம் போவதற்கான வழி. அடுத்தது ஜிஹாத். இந்த எல்லாவற்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கேட்கிறாங்க, இது எல்லாவற்றையும் அழித்து விடக்கூடிய ஒன்றை நான் சொல்லட்டுமா என்று கேட்கிறாங்க. கலிமா, தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ், தஹஜ்ஜுத் தொழுகை, இது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒன்றை நான் சொல்லட்டுமா என்று சொன்னதும் அந்த சஹாபி சொல்லுங்கள் யார் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நாக்கை பிடித்து காட்டி, குஃபு அலைக ஹாதா, இந்த நாவை பேணிக்கொள்,
நீ ஷஹாதா கலிமாவை ஒழுங்கா இருந்து நாவ பேணலன்னு சொன்னா அந்த ஷஹாதா கலிமாவுடைய ஃபாயிதாவை முழுமையா அனுபவிக்க முடியாம போயிடும். நீ 5 நேர தொழுகையை முறையாக தொழுதும் நாவ சரியாக பேணலன்னு சொன்னால் இந்த தொழுகையினுடைய ஃபாயிதாவை முழுமையாக உன்னால் அடைய முடியாம போயிடும். நீ இரவெல்லாம் மக்கள் தூங்கு நேரத்திலிருந்து தகஜத் தொழுதாலும் நாவ முறையாக பேணலன்னு சொன்னால் இந்த தகஜத் தொழுகையுடைய ஃபாயிதாவை உன்னால் முழுமையாக காண முடியாம போயிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பேணிக்கொள் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த சஹாபி ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நாவால் பேசுகின்ற பேச்சுக்காகவும் நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்கிலத்துக்கு உம்முக்கையா முஆத், முஆதே என்ன கேள்வி நீ கேட்கிறாய்? மனிதர்களை நரகத்திலே முகம் குப்புற தள்ளுவது இந்த நாவை தவிர வேறு எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த நாவினுடைய விபரீதம் இவ்வளவு பாதிப்பானது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நடைமுறையில நாங்க பார்க்கலாம், சதக்கா கொடுக்கிறார், ரகசியமா கொடுக்கிறார். ஆனா அவர் யாரையாவது 4 பேருக்கு சொல்லிடணும் என்று ஆசைப்பட்டு சொல்லிட்டாருன்னு சொன்னா நோக்கம் பிழைச்சு போயிருது. இதற்கு ஒருத்தருக்கும் தெரியாம இருந்து தகையை பெறுவாரு. அதை யாரோயா கலைக்கிற போது கதையோட கதை, இன்றைக்கு தகஜ தொழுகிற டைம்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் தகஜ தொழுகை வந்து இந்த 2 பேர்த்த சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா இது அல்லாஹ் தஆலா தொழுகை. அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னா நாளை மறுமையில பழைய துணியை சுருட்டி வீசுற மாதிரி அல்லாஹ் தஆலா இதெல்லாம் முகத்துல வீசிடுவார். எடுத்துக்கொண்டு போ, நீ வேறொருக்காக செஞ்ச எந்த அமலும் எனக்கு தேவை கிடையாது என்று பழைய துணியை வீசுவது போன்று இந்த அமல்களை அப்படியே தூக்கி வீசி விடுவான் என்று நாங்கள் ஹதீஸ்களே பார்க்கிறோம். அப்ப நாவு என்றது சின்ன ஒரு வார்த்தையாக இருந்தாலும் எங்களை எங்கெங்கேயோ கொண்டு வைத்து ஆபத்தில் மாற்றிவிடும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சென்ற ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்த 2 பேரை பற்றி சொல்கிறார்கள். இதை குறிப்பாக தௌஹீத் சகோதரர்கள் இந்த ஹதீஸை சிந்திக்க வேண்டும். ஏன்னா இன்று அதிகமாக பத்துவா சொல்கின்றவர்களாக நாங்கள் தான் மாறி இருக்கிறோம். 2 பேர் இருக்கிறார்கள், 2 பேர் நண்பர்கள். ஒருவர் இபாதத்திலே ஈடுபாடு உடையவர், ஒருவர் இபாதத்துக்களில் அவ்வளவு ஈடுபாடு இல்லாதவர். இந்த இபாதத்தால் என்ன செய்வார்னா, எப்ப பள்ளிக்கு போக்கணும் இவரை கூப்பிடுவார், வா போன்னு கூப்பிடுவார். இவரை ஏதாவது சாட்டு போக்கு சொல்லி சமாளிச்சு கொண்டே இருப்பாரு. ஒரு நாள் இவர் கூப்பிடுகின்ற நேரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் தஆலா உன்னை படைச்சிக்கிறது என்னைய பார்க்கறதுக்கா, நீ எப்ப பார்த்தாலும் என்னைய பத்தியே பேசிட்டு இருக்கிற, ஓன வேலையை பார்த்து நீ போன்னு சொல்றார். இதை கேட்டதும் அந்த இபாதத்தாலே கோபம் வருது. கோபம் வந்து அவர் சொல்கிறார், லை யக்பிருல்லாஹு லக அபதா, அல்லாஹ் உன்னை ஒரு நாள் மன்னிக்க மாட்டான்டா என்று சொல்லிடுறார். சாதாரண ஒரு வார்த்தை தான். இதனுடைய விளைவு எப்படி அமைகிறது என்றால், நாளை மறுமையில இந்த 2 பேரையும் அல்லாஹ் எழுப்புவான். வணக்க வழிபாடுகளில் அவ்வளவாக ஈடுபாடு இல்லாமல் இருந்த இந்த மனிதனை அல்லாஹ் விசாரிக்கின்ற போது உடனே அவர் விழுந்துருவார். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எனது பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும், என் மீது நீ கருணை காட்ட வேண்டும் என்று சொல்லுவார். அப்ப அல்லாஹ் தஆலா கேட்பான், நான் உன்னை மன்னிப்பேன் என்று நீ எதிர்பார்க்கிறாயா, உன் மீது நான் அன்பு காட்டுவேன் என்று நீ எதிர்பார்க்கிறாயா என்று கேட்பான். உடனே அந்த மனுஷன் சொல்வான், யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களை விட உன் மன்னிப்பு விசாலமானது, என் குற்றங்களை விட உன் அன்பு விசாலமானது, நீ என்னை மன்னிப்பாய் என்று, நீ என்னை என் மீது அன்பு காட்டுவாய் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லுவார். உடனே அல்லாஹ் தஆலா, நீ நான் மன்னிப்பேன் என்று நம்புகிறாயா, நான் அன்பு காட்டுவேன் என்று நம்புகிறாயா, உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இந்த இபாதத்தாலேயே அல்லாஹ் கூப்பிடுவான். கூப்பிட்டு கேட்பான், இவனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்றதுக்கு நீ யாரு? ஒரு ஆளை தண்டிக்கிறதா மன்னிக்கிறதா என்று முடிவு செய்வது என்னுடைய அதிகாரத்தில் உள்ளது. நான் யாரை வேணுமானாலும் தண்டிப்பேன், யாரை வேணுமானாலும் மன்னிப்பேன். விபச்சாரம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்காக அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புறான், நாங்க ஹதீஸ்ல படிக்கிறோமே. அப்ப அல்லாஹ் தஆலா யாரை மன்னிக்கிறேன்னு அவன் தான் முடிவு செய்வான். அவனுடைய அதிகாரத்தில் யாருக்கும் தலையிடுவதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுப்பது கிடையாது. நபிமாருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்தது கிடையாது, மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்தது கிடையாது. யாராவது அவரை தலையிடுகிற மாதிரி பேசினால் கூட அல்லாஹ் தஆலா கண்டிச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரிலே தனது பல்லுரைத்த நேரத்திலே கைவரி புலிய கோமன் சஜ்ஜு நபியவும் அவுகமாக்கால், நபியினுடைய முகத்திலே இரத்தக்கரையை பூசி இந்த சமுதாயம் எப்படி வெற்றி பெறும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கினான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், நபியே அதிகார விஷயத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. அல்லாஹ் அவர்களை நான் மன்னிக்க நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் தண்டிக்க நாடினால் தண்டிப்பான் என்று அல்லாஹ் தஆலா நபிக்கே சொன்னான்.
அப்ப ஒரு ஆள் அல்லாஹ் மன்னிப்பானா தண்டிப்பானா என்று முடிவு செய்ய வேண்டியது அல்லாஹ்வுடைய அதிகாரம் மட்டும் அவன் கையில மட்டும் உள்ளது. அல்லாஹ் தஆலா நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான். இவரை தண்டிக்க நாடி இருக்கிறானா மன்னிக்க நாடி இருக்கிறானா என்று யாருக்கும் தெரியாது. நான் மன்னிக்க மாட்டேன் நீ எப்படி சொல்லுவாய், உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது சொல்லி இந்த வார்த்தையின் காரணமாகவே அவனை அல்லாஹ் நரகத்தில் போடுவான் என்று நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் இபாதத்தாதி அவர் பேசின பேச்சு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் சம்பந்தப்படுவதாக இருந்துச்சு, நரகம் போறதுக்கு காரணமாக அமைகிறது. நான் ஏன் அழுத்தமாக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த மாதிரியான பத்துவாவோடு கொண்ட பழக்கம் எங்கள் மத்தியில், அதாவது தௌஹீத் சகோதரர்கள் மத்தியிலே தான் இன்று அதிகரித்து போயிருக்கிறது. அப்ப இந்த வார்த்தைகள் என்பது எவ்வளவு பாரதூரமானது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அந்த வார்த்தை ஒரு பெருமதியான வார்த்தை என்று அவனே நினைத்திருக்க மாட்டான். ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தையாக இருக்கும். யர்பவுல்லாஹு பிஹா தரஜாத், அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக அல்லாஹ் சுவர்க்கத்தில் அவனுடைய தரஜாவை உயர்த்தி விடுவான். பேசின ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்பதனால் ஒரு வார்த்தையினால் சுவர்க்கத்தில் அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. இதே போன்று இன்னொரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அந்த வார்த்தைக்கு அவனே ஒரு பெரிய மதிப்பு கொடுத்திருக்க மாட்டான், சாதாரண ஒரு வார்த்தை என்றுதான் அவனே நினைத்திருப்பான். ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு வெறுப்பான வார்த்தை. அந்த வார்த்தையின் காரணமாக அவன் நரகத்தில் முகம் குப்புற வீசப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். ஒரு வார்த்தை சுவர்க்கத்தின் அந்தஸ்தை கூட்டுவதற்கும் காரணமாக அமைகிறது. அதே போல மோசமான வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தையே நரகம் போவதற்கும் காரணமாக இருக்கிறது என்று நாங்கள் இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். இதனால் தான் ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில், ஒரு மூமினை பொறுத்தளவில் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் அவனால பேசுகிறாள். சில பேர் சொல்லுவாங்க வாய்க்கு மூளைக்கு சம்பந்தம் இல்லாம பேசுறதா சொல்லுவாங்க. அப்படி ஒரு மூமின் இருக்க முடியாது. மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் யஸ்முத், யார் உண்மையிலே அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புகிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நல்ல விஷயம் நான் பேசுறது நன்மையா தீமையா, இது நல்லதானா இல்லையா என்று சிந்திக்காம ஒரு மூமின் பேச முடியாது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையை வைத்து பார்க்கின்ற போது நாவோடு சம்பந்தப்பட்ட ஏராளமான தவறுகளை நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தவறுகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. எங்களிடத்துல சிறுக்கு வராது என்பதை நாம் திருப்தி பெற்றிருக்கிறோம். ஆனா சிறுக்கை போன்று எங்களுடைய நன்மை அளிக்கக்கூடிய இந்த ஆபத்தில் நாங்க மூழ்கி இருப்போம் என்று சொன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு தியாகப்பட்டு, இவ்வளவு சமுதாயத்தில் பிரச்சனைப்பட்டு, இவ்வளவு இழப்புகளை சந்தித்து, இவ்வளவு சிரமங்களை சந்தித்து நாங்க இந்த தௌஹீதில் நிக்கிறதுல கூட முழுமையான பாய்தாவை பலனை எங்களால் கண்டுகொள்ள முடியாமல் போய்விடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாவால வரக்கூடிய பாவங்களில், ஹராம்களில் பலது எங்களிடத்தில் இருக்கிறது. இதை நாங்கள் களைய வேண்டியிருக்கிறது. இந்த நாவால வரக்கூடிய பாதிப்புகளை, பாவங்களில் அவதூறு என்பது மிகப்பெரிய பாவம். அவதூறு என்று சொன்னால் இஸ்லாத்தின் பார்வையில ஒருவர் செய்யாததை செய்ததாக சொல்வது, ஒருவர் செய்யாத ஒரு தவறை அவர் அப்படி செய்தார் என்று சொல்றது, இது ஒரு வகையில் அவதூறு. அதே நேரத்தில் இஸ்லாத்தின் பார்வையில் ஆதாரம் இல்லாமல், உறுதியான சாட்சி இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் அதுவும் அவதூறு. இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த விஷயத்திலே கரிசனை காட்டுகிறது என்றால், ஒருவர் ஒரு தவறை செய்கிறார், என் 2 கண்களாலும் நான் நேரடியாக காண்கிறேன், ஆனால் எனக்கு போதிய இன்னொரு சாட்சி இல்லை என்று சொன்னால், வெளியே வந்து இவர் இந்த தவறை செய்தார் என்று நான் சொன்னால் இஸ்லாத்தின் பார்வையில் அது அவதூறு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆரம்பத்தில் இதுதான் சட்டம் இருந்தது. தவறை கண்டவர் அது யாராக இருந்தாலும் சரி சாட்சியோடு பேசணும், பேச வேண்டாம், அவதூறு. ஒரு சஹாபி வெளியூர் போய் வீட்டுக்கு வருகிறார். அவருடைய மனைவி இன்னொரு ஆணோடு இருப்பதை நேரடியாக கண்ணால் காண்கிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வேதனை தாங்க முடியாமல் என் மனைவி இப்படி தவறில் ஈடுபடுவதை நான் கண்டேன் என்று சொல்கிறார். ஆரம்ப சட்டம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடத்திலே சொல்கிறார்கள், அல் பையினா ஃபஇல்லா ஹத்துன் அலா லஹரிக், நீங்கள் சொன்ன இந்த குற்றச்சாட்டுக்கு இந்த 3 பேர் தேவை சாட்சி.
இந்த சாட்சி நீங்கள் கொண்டு வரவில்லை என்றால் உங்களுடைய முதுகில் ஹத்தடிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தன் மனைவி தவறு செய்வதை கண்ணால் காண்கிறார். நேரடியாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விபச்சார குற்றத்துக்கு கண்ணால் கண்ட 4 பேர் சாட்சி தேவை. 4 பேருடைய சாட்சி இல்லாமல் அதை கண்ணால கண்ட ஒரு ஆள் பேசினாலோ 2 பேர் பேசினாலோ 3 பேர் பார்த்தாங்க, இன்னொரு ஆள் பார்க்கலன்னு சொன்ன அந்த 3 பேர் பேசி தவறை செய்தவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் இந்த 3 பேருக்கும் கசேரி கொடுக்கப்படும். காமங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. இந்த அடிப்படையில் அவதூறை பொறுத்தளவு சாட்சி இல்லாமல் ஒருவருடைய குற்றத்தை பேசினால் கூட அவர் குற்றமே செய்திருந்தாலும் இஸ்லாத்தின் பார்வையில் அவதூறு. அந்த சஹாபி கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே, தவறு செய்தது என்னுடைய மனைவி, என் கண்ணால் நான் கண்டிருக்கிறேன், இதற்கு போய் நான் சாட்சி கொண்டு வர வேண்டுமா? எவனுக்காவது இப்படி செய்ய முடியுமா? ஒரு மனைவி தவறு செய்கிறார் என்று இந்த 3 பேரை கூப்பிட்டு கொண்டு காட்ட முடியுமா? யார் செய்வார் இதை என்று சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாட்சி கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் உங்களுடைய முதுகுரை ஹத்தடிக்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய முதுகை இந்த ஹத்திலிருந்து நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். அப்போதுதான் சூரத்து நூறுடைய வசனங்கள் இறங்குகிறது. அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மனைவி தவறு செய்வதை கணவன் கண்டால் 3 பேர் கூட்டிக் கொண்டு வர முடியாது. எனவே அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், என் மனைவி தவறு செய்தால் நான் சொல்லுகிற விஷயத்தில் நான் உண்மைதான் சொல்லுகிறேன் என்று 4 முறை அல்லாஹ்வின் மீது ஆணையாக சத்தியம் செய்ய வேண்டும். 5வது முறையாக நான் பொய் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் என்று தனக்கு எதிராக அவனே சபித்துக் கொள்ள வேண்டும். அந்த பெண்ணும் என் கணவர் பொய் சொல்கிறார் என்று அவள் 4 முறை அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய வேண்டும். கணவர் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது உண்டாகட்டும் என்று 5வது முறை சத்தியம் செய்ய வேண்டும் என்று வசனங்கள் இறங்குகிறது. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தகுந்த சாட்சி இல்லாமல் ஒருவர் செய்யக்கூடிய தவறை பகிரங்கப்படுத்துவது மார்க்கத்திலே அதுவும் அவதூறாக அமைகிறது. எந்த அடிப்படையில் அவதூறு என்று சொன்னால், இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையிலே சாட்சி போதாது என்ற அடிப்படையிலே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அவதூறு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தௌஹீத் வட்டாரத்திலே இது சர்வ சாதாரணமாய் போயிருப்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், காதால் கேட்பதையெல்லாம் ஒரு மனிதன் வாயால் பேசுகிறான் என்றால் அவன் பொய்யன் என்பதற்கு அதுதான் தகுந்த ஆதாரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கேட்கிறதெல்லாம் பேசுறவனா முஸ்லீம் இருக்கிறார், அது சரியா பிழையா, உண்மையா பொய்யா, ஆதாரத்துக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை பரிசித்துத்தான் அவன் பேச முடியும். ஆனா இப்ப கேட்கிறது மட்டும் இல்ல, எங்கட மனசுக்கு என்னென்னலாம் நினைக்குதோ அதையெல்லாம் பேசக்கூடிய நிலைக்கும், அதையெல்லாம் எழுதக்கூடிய நிலைக்கும், அதையெல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போகிற நிலைக்கும் இன்றைக்கு தௌஹீத் வட்டாரம் மாறி இருக்கிறது என்று சொன்னால், குர்ஆன் சுன்னா என்பது இந்த நாவு விஷயத்தில் எங்களுக்கு இல்லையா? இதுல எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இல்லையா? முழு வாழ்க்கைக்கும் குர்ஆன் சுன்னா தான் வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு இந்த விஷயத்துல யாரை நாங்கள் வழிகாட்டியா எடுத்திருக்கிறோம்? அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்திலையும், கற்பனை கதைகளை கட்டிப்படுகின்ற விஷயத்திலையும், தாராளமாக பிறர் பற்றிய தவறான செய்திகளை பரப்புற விஷயத்திலையும் யாருடைய சுன்னாவை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? எல்லா விஷயத்துக்கும் சுன்னா பேசுகிறோமே, இதுக்கு எங்கிருந்து எங்களுக்கு சுன்னா வந்தது? இதுக்கு எங்களுக்கு எங்கிருந்து வழிகாட்டல் வந்தது? இதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபாக்கள் வட்டம் எப்படி இருந்தது என்று பாருங்கள். ஒரு முறை ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தான் விபச்சாரம் செய்திருப்பதாகவும் தனக்கு தண்டனை தந்து தன்னை தூய்மைப்படுத்துமாறு கேட்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குழந்தையை பெற்றுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த பெண்ணுடைய பொறுப்புதாரியை கூப்பிட்டு சொல்றாங்க, பகுசி நிலைகா, இந்த பொம்பளையோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, அது இப்படி தவறு செஞ்சுட்டாங்கிறதுக்காக நீங்க அவங்களை கேவலப்படுத்துறது கண்டிக்கிறது இந்த விஷயம் விட்டுருங்க, அவன் அல்லாத பொறுப்புல வந்துட்டான், இதுக்கு பிறகு நீங்க கையடிக்க வேண்டியதில்லை என்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பெண் குழந்தையை பெற்றுட்டு வராங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப தண்டனை தர முடியாது, புள்ள பால் குடிக்க வேண்டியிருக்கிறது, பிள்ளைக்கு தாய்ப்பால் மறக்கடிச்சிட்டு வாங்க என்று சொல்றாங்க. அந்த பெண் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மறக்கடிச்சு கையில ரொட்டியையும் கொடுத்து கூட்டிட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய புள்ள பால் மறந்துச்சு, இதோ ரொட்டி சாப்பிடுவது, இப்போ எனக்கு தண்டனை தாருங்கள் என்று சொன்னதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த பெண்ணுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள்.
அப்போ சஹாபி கேட்கிறார், யார சொல்லலாம், விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு நீங்க ஜனாசா தொழுகை நடத்துறீங்களா, நீங்க தொழுவிக்கிறீங்களா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பெண் செய்த தௌபா இருக்கிறதே, மதீனாவில் இருக்கக்கூடிய 70 பெரும் பாவிகளுக்கு பங்கு போட்டு கொடுத்தாலும் அத்தனை பேரும் சொர்க்கம் போய்விடுவார்கள், அவ்வளவு பெரிய தௌபாவை இந்த பெண் செய்திருக்கிறார் என்று அந்த பெண்மணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய சோழர்களே, அந்த பெண் குற்றத்தை ஒப்புக்கொண்டு சுமார் 2.5 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. என்ன புள்ள கிடைக்கிறதுக்கு சாதாரணமா 8, 10, 9 மாசங்கள் போயிருக்கு. தாய்ப்பால் மறக்கடிக்கிறதுக்கு குறைஞ்சது 2 வருஷம், கூண்டது 2 வருஷம் போயிருக்கு. ஆக குறைஞ்சது 2.5 வருஷம் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதுக்கு பிறகு அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. விபச்சாரம் என்கிறது தனியை செய்கிற பாவம் கிடையாது, 2 பேர் இணைந்து செய்கிறது. இந்த 2.5 வருடத்தில் எந்த சஹாபியாவது இந்த பொம்புளையோட அந்த தவறை செய்த ஆம்பளை யாரு என்கிறதை தேடவில்லை. யாராவது இந்த பொம்பளை வீட்டு பக்கத்தில் இவர் தான் இருக்கிறாரு, இவர் செஞ்சிருப்பாரோ, அந்த வழியால் அடிக்கடி இந்த மனுஷன் போவாரு, இவருக்கு தான் தொடர்பு இருக்குமோ என்று தங்களுடைய கற்பனைக்கு ஏற்ப யூஎன்ல செஞ்சதும் கிடையாது. அந்த மாதிரி அந்த சமுதாயம் பழக்கப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எந்த துணை சான்றுகளும் தேவையில்லை. சாதாரணமா இவர் காசு அடிச்சிருப்பாரு, இவருக்கு அங்க தொடர்பு இருக்கும், இவருக்கு இங்க தொடர்பு இருக்கும், இவர் இதுக்குத்தான் இப்படி செய்தாராக்கும். எந்த அளவுக்கு சொன்னா மனசோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துல சில விஷயங்களை நம்ம வெளிப்படையா பார்த்தா ஒன்றை யூகிக்கலாம், அதற்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. ஒரு போரில் உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு எதிரியை பார்க்கிறாங்க, ரொம்ப கடுமையா முஸ்லிம்களோடு மோதிக்கொண்டு வருகிறார். அந்த எதிரியை சந்தித்து இவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நேரடியாக போய் அவனோடு மோதுறாங்க. அந்த மோதலில் அந்த எதிரியினுடைய வாள் கீழே விழுந்துருது. உஸாமா ரலியல்லாஹு வாளை ஓங்குறாங்க. அப்ப அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றான். உஸாமா ரலியல்லாஹு பார்த்தா நேரடியா பார்த்தா நாங்க என்ன நினைப்போம், இவ்வளவு நேரம் எங்களுக்கு எதிராக சண்டை செஞ்சுட்டு எங்களை சிலரை கொலை செஞ்சுட்டு ஏன் வாள் ஓங்குற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றான்னா தன்னை தற்காத்துக்கத்தான் சொல்கிறான் என்பது வெளிப்படையாக இருந்தது, வெளிப்படையான பார்வை அது. இதை யாரும் நம்ம வித்தியாசமான ஒரு பார்வை என்றோ தப்பபிப்பிராயம் என்றோ நாங்கள் நினைக்க மாட்டோம். வெட்டிட்டார் அவர். இப்போது சகாபாத்தை சத்தியப்படுறாங்க, கலிமா சொன்னவனை வெட்டிட்டியாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த செய்தி சொல்லப்படுகிறது. உஸாமா ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உஸாமாவே ஏன் நீ அவனை வெட்டினாய், கலிமா சொன்னதுக்கு பிறகு நீ வெட்டினியான்னு கேட்கிறாங்க. அப்போ உஸாமா ரலியல்லாஹு சொன்னார்கள், அவன் இஸ்லாத்தில் வர்றதுக்காக அவன் சொல்லவில்லை, அவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சொன்னான் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்ட நேரத்தில் அப்பலா சக்கத்த கல்பம், அவனுடைய உள்ளத்தை பொழுது நீ பார்த்தாயா, எந்த அடிப்படையில் நீ வெட்டுவாய், நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் முன்னிலையில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை உனக்கு எதிராக அவன் கொண்டு வந்து நிறுத்தினால் நீ அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டார்கள். உஸாமா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கேள்வியை பார்த்ததுக்கு பிறகு இந்த யுத்தம் முடிஞ்சது போல இஸ்லாத்துக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை எனக்கு மனசிலே பாவத்தை உண்டு பண்ணியது என்று உஸாமா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையை பாருங்க, போர்க்களத்துல எதிர்த்தரப்புல இருந்து சண்டை செய்து கொண்டிருந்து எங்களுடைய மாலவங்களுக்கு பிறகு அவன் கலிமா சொன்னாலும் அவன் அதுக்கு சொல்லியிருப்பான், இதுக்கு சொல்லியிருப்பான், இந்த ஐடியாவோட தான் செயல்படுறாங்க, காசுக்கு தான் வேலை செய்யலாம், இந்த மாதிரி நாங்களாக கற்பனை கொண்ட செய்திகளை சொல்வதற்கு எந்த சுண்ணாவிலும் எங்களுக்கு வழிகாட்டல் கிடையாது. ஆனால் எங்களுடைய மனம் போன போக்கிலே இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் நாமும் விஷயத்தில நாங்கள் சரியான இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு வரவில்லை என்பதுதான் எடுத்துக்காட்டுகள். இதே போல கண்ணியத்துக்குரிய சோழர்களே, புறம் பேசுவது இதுவும் சர்வசாதாரணமாக போய்விட்டது. இன்றைக்கு அதாவது தௌவா ரீதியாக புறம் இல்லாம தௌவா இல்லை என்கிற நிலைக்கு எங்களுடைய பிரச்சாரம் போயிருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிக்மத்தை கொண்டு ஞானத்தை கொண்டு நீங்கள் அலையுங்கள். வல் மௌஇலத்தில் ஹஸனா, நல்ல உபதேசங்கள் மூலமாக அலையுங்க. மௌஇலா என்று மட்டும் அல்லாஹ் சொல்லல, பயான் மூலமாக அலைங்கன்னு சொல்லல. மௌஇலத்தில் ஹஸனா, நல்ல பயான்கள் மூலமாக, நல்ல உரைகள் மூலமாக, அழகான உரைகள் மூலமாக அலையுங்க. அப்படியே விவாதம் செய்ய வேண்டி ஏற்பட்டால் வஜாதில்ஹும் பில்லத்தி ஹிய அஹ்ஸன், எவ்வளவு அழகான முறையில விவாதம் செய்ய முடியுமோ அப்படி அழகான முறையில விவாதம் செஞ்சும் நீங்க அல்லாஹ்வின் பால் மக்களை அலையுங்க என்று அல்லாஹ் சொல்கிறார். 3 படித்தரங்கள், அறிவை கொண்டு அலையுங்க,
அழகான உபதேசங்களை கொண்டு அலைங்க, மிக அழகிய வழிமுறையில விவாதம் செஞ்சு நீங்க அலைங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்பெல்லாம் எங்களுடைய தௌவாவுக்கு எது ஆதாரமா போச்சுன்னு சொன்னால், அவதூறுகளை சொல்லித்தான் தௌவாவுக்கே செய்யறது. அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, எங்கட பக்கம் வாங்க என்கிற மாதிரி அவதூறுகளையே எங்களுடைய பிரச்சாரத்துக்கான அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் வைக்கிற நிலைக்கு நாங்க சென்றிருக்கிறோம் சொல்லி சொன்னால், இந்த தௌவா நாங்க அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறோமா? இந்த கொள்கை பிரச்சாரம் என்கிறது அல்லாஹ் ரசூலும் சொன்ன பிரகாரம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொய் பேசுவது, புறம் சொல்லுவது, அதாவது போலி புகழாரம், தனி மனிதரை புகழ்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவனை முகத்துக்கு முன்னால புகழ்ந்தால் அவன முகத்துல மண்ணவாரி போடுங்க என்று சொல்கிற அளவுக்கு புகழாரம் கூடாது என்ற அளவுக்கு எங்களை கண்டித்திருக்கிறார்கள். இவ்வாறு நாவோடு தொடர்பான பல தவறுகள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அம்சம் போல, மார்க்கத்தில் தடை செய்யப்படாத ஒரு அம்சம் போல எங்களிடத்தில் சர்வசாதாரணமாக பழக்கத்துக்கு வந்திருக்கிறது. எனவே சிறுக்கிலிருந்து நாங்கள் கலந்தது வேண்டும், விதயத்திலிருந்து நாங்கள் கலந்தது வேண்டும். இந்த நாவோடு தொடர்பான பாவங்களிலிருந்து நாங்கள் முழுமையாக கலக வேண்டியிருக்கிறது. அதில் நாங்கள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்காத வரையில் இந்த சிறுக்கை விட்டும் விதயத்தை விட்டும் கலந்ததில முழுமையான ஒரு பயனை எங்களால் அடைய முடியாமல் போய்விடும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நோன்பு இந்த அடிப்படையை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. உறுதியான எண்ணம் பெறுவோம். நாங்கள் உறுதியாக எங்களை மாற்றிக்கொள்வோம் முடிவு செஞ்சால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய தௌஃபீக் எனக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எங்களுடைய நாவை பேணி தூய்மையான முறையிலே வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அஜ்வதன் நாஸ் மனிதர்களிலே அதிகம் தர்மம் செய்கின்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த ரமலான் மாசத்திலே அதிகமாக தர்மம் செய்கின்றவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீஸ்களே பார்க்கிறோம். காற்று போன்று அவருடைய தர்மம் இருக்கும் என்பதை ஹதீஸ்களே பார்க்கிறோம். இந்த வகையிலே தர்மங்கள் இந்த மாதத்தில் சிறப்பு பெறுகிறது. எங்களுடைய தர்மங்களில் எங்களுடைய குடும்ப உறவினர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள், அனாதைகள், இவர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் முன்னுரிமையும் கொடுக்கலாம். சகோதரர்கள் கொஞ்சம் முன்னால வந்தா சப்ப ஒழுங்குபடுத்துவதற்கு லேசா இருக்கும். அடுத்தது பின்னால் நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறாங்க, மேலையும் இடம் இருக்கிறது. இந்த தர்ம விவகாரத்தில் எங்களுடைய சகோதரர்கள் தாராளமாக தர்மம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தர்வாவுக்கான ஒத்துழைப்பு என்கிறது நாங்கள் செய்யக்கூடிய தர்மங்களில் மிகவும் முக்கியமானதாகும். அது சின்னதாக இருந்தாலும் எங்களுடைய நியத்துக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா அதுக்கு தாராளமாக கூலி தருகிறான். இந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இலங்கை நாட்டிலே சில காலங்களில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் அதிலே எங்களுக்கு எந்த விதமான இடமும் இருக்கவில்லை. குறிப்பாக இலங்கையிலே வரக்கூடிய தேசிய பத்திரிகைகளையோ அல்லது தேசிய ஊடகங்களையோ எங்களால் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கான தடைகள் இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் இப்போது இலங்கை ஊடகங்களில் அதிகம் குறிப்பாக இலங்கையினுடைய வானொலியிலே அதிகமான பங்கு வகிப்பது கொள்கை பிரச்சாரம் தான். குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய சகோதரர்களுடைய பிரச்சாரம் தான் இன்றைக்கு ரேடியோவிலே அதிகமாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ரேடியோவிலே செய்யப்படக்கூடிய தவ்வாவுக்கும் நேரடியாக செய்கின்ற தவ்வாவுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. நேரடியாக நாங்கள் ஒரு இடத்தில் பேசுகின்ற போது எங்களுடைய ஆடையை பார்ப்பார்கள், ஆளுடைய தோட்டத்தை பார்ப்பார்கள். பார்க்கின்ற போது இது இன்னாருடைய இந்த ஜமாத்தை சேர்ந்தது என்று ஒரு கூட்டம் ஒதுங்கிவிடும். வானொலியை பொறுத்தளவில் அந்த பிரச்சனை கிடையாது, பேசுவதனுடைய தோற்றம் தெரியாது. அதே நேரத்தில் வானொலிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் கூப்பிட்டால் விரும்பியவர்கள் தான் வருவார்கள். வானொலியை போட்டுவிட்டால் வேறு செய்திகள் வீடுகளுக்கு போய்விடும். பொதுவாக பெண்களை பொறுத்தளவிலே மாலை நேரங்களிலும் காலை நேரங்களிலும்
இந்த ரேடியோவை பயன்படுத்துகிறார்கள். பெண்களிடத்திலே மார்க்கம் சென்று சேர்வதற்கு இந்த ரேடியோ நிகழ்ச்சிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஏசிடிஜேவுடைய சௌத்துல் ஃபுர்கான் நிகழ்ச்சி இந்த இலங்கை முஸ்லிம் பெண்கள் மத்தியிலே மார்க்க செய்திகள் சென்று சேர்வதற்கு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த சௌத்துல் ஃபுர்கான் நிகழ்ச்சியை பொறுத்தளவில் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் என்று போய்கொண்டிருந்தது. இந்த ரமலான் மாசத்திலே 1 மணி நேர நிகழ்ச்சியாக போகிறது. சில சகோதரர்களுக்கு சில நேரங்களிலே முழுமையாக பயான் இல்லாமல் இந்த சின்ன பிள்ளைகளுடைய கிராத்தை எல்லாம் எதுக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற மாதிரியான சிந்தனைகள் வரலாம். அதுவும் கூட தௌவாவாகத்தான் அமைகிறது. இந்த பிள்ளைகள் இந்த ஜமாத்தின் மூலமாக இவர் அழகாக உருவாக்கப்படுகிறார்கள் என்கிறது ஒரு வகையான தௌவாவாக அமையும். 1 மணி நிகழ்ச்சி எதுக்கு செய்ய வேண்டும், எவ்வளவு அதிகமாக செலவழிக்கிறது இல்லை, அரை மணி நிகழ்ச்சியை ஒழுங்காக செய்யலாமே என்கிற ஒரு எண்ணம் கூட வரலாம். அதுல இருக்கக்கூடிய இன்னொரு நன்மையை நான் பிறகு சொல்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஏராளமான செலவு இருக்கு. 1 மணி நிகழ்ச்சிக்கு மாதாந்தம் செய்வதற்கு சுமார் 7 லட்சம் ரூபாய் செலவு இருக்கிறது. இந்த செலவோடு சேர்த்து இன்னும் பல செலவுகளும் இருக்கு. பரிசு கொடுக்கிறதுக்கு செலவு இருக்குது, நிகழ்ச்சிக்கான உலமாக்களை அழைத்து செல்வதற்கு செலவு இருக்கிறது. இப்படி பெரிய செலவு இருக்குது. இந்த எல்லா செலவுக்கும் கையில காசை வச்சு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை ஏசிடிஜே செய்யவில்லை. இது அதாவது கொன்ட்ராக்ட் தான் நடந்திருக்கிறது. சல்லி முழுமையாக கொடுக்கப்படவில்லை. கொடுக்கலாம் என்கிற நம்பிக்கை, கொள்கை சகோதரிய ஒத்துழைப்போடு கொடுக்கலாம் என்கிற நம்பிக்கையை தான் இறங்கியிருக்கிறார்கள். இதற்காக ஒத்துழைப்பு செய்ய வேண்டிய கடமை தௌவாவில் ஆர்வமுள்ள கொள்கை சகோதரர்கள் அனைவருக்கும் இருக்கிறது. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்யவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ரேடியோ சிலோனுக்குள் நுழைந்து கொள்வதற்கு ஏராளமான பரிகட்ட கூட்டங்கள் கையில காசை வச்சுட்டு நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் நல்ல டைம் கிடைக்கும்னு சொன்னா உடனே சல்லி கட்டத்துக்கு ரெடியாக, அதாவது வழிகட்ட பிரிவுகள் தயாராக இருக்கிறது. குறிப்பாக சூபித்துவ பிரிவுகள் தயாராக இருக்குது. நாங்கள் ஒரு அரை மணி நேரத்தை விட்டு கொடுத்தா உடனே சல்லிய கட்டி அந்த அரை மணி நேரத்திலே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான செய்திகளை மார்க்கத்தின் பேரால் சொல்வதற்கு கூட்டங்கள் இருக்கிறது. நாங்கள் ஒரு அரை மணி நேரத்தை குறைச்சோம் என்று சொன்னால் அரை மணி நேரம் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான செய்தி பெண்கள் மத்தியிலே அதிகமாக போய் சேரும். அது எங்களுடைய கொள்கைவாதிகளுடைய பெண்கள் மத்தியிலும் அந்த செய்திகள் வந்து சேரும். மார்க்கத்தில் அர்த்தமற்ற சந்தேகங்களும் வீணான பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும். இந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி ரமலானில் மாத்திரமல்ல தொடர்ந்து நடைபெற வேண்டும். இல்லை என்றால் இது வழிகட்ட பிரிவுகளுடைய கைக்கு போய் சேரும். தௌவாவை முன்னெடுப்பதற்காகவும் பிழையான தௌவா ரேடியோ மூலமாக மக்கள் மத்தியிலே போய் சேராமல் இருப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சிக்காக ஒத்துழைப்பு செய்வது என்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரேடியோ சிலோனில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் புதன்கிழமை 1 மணி நேரம் நிகழ்ச்சி ஒன்று இருக்கு. அவங்க கொன்ட்ராக்ட் பண்ண காலம் முடிஞ்சு விட்டது என்கிற தகவல் கிடைத்து அந்த 1 மணி நேரத்தை நாங்கள் எடுத்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம் என்ற முயற்சி நடந்தது. அந்த கொன்ட்ராக்டாளர்களும் விட்டுவிட்டார்கள். அந்த நிகழ்ச்சியை தயாரித்தவரும் அவருடைய போஸ்ட்ல இருந்து இப்ப இறங்கியிருக்கிறார். எனவே அந்த நிகழ்ச்சி நமக்கு கிடைக்கும் என்ற நிலையில் பேச்சுக்கு போனால் நிகழ்ச்சியை நாங்கள் எடுக்க போகிறோம், அதாவது தௌஹீத்வாதிகள் எடுக்க போகிறார் என்றது அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துறதுக்காக முடிவு செய்யறாங்க. அவங்க அதுல தெளிவா இருக்கிறாங்க. நாங்க விட்டோம்னு சொன்னா இன்னொரு தௌஹீத்வாதிகளுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது என்பதற்காகவே நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்கிற மனநிலையில அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சில டைம்களை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக தௌவா போவது, அதே நேரம் தவறான தௌவா போவது தடுக்கப்படுகிறது. இந்த 2 அடிப்படைகளையும் கவனத்தில் கொண்டு இந்த சௌத்துல் ஃபுர்கான் நிகழ்ச்சிக்காக உங்களால் முடிந்த அளவு நீங்கள் அதாவது தௌவாவுடைய ஒரு பங்காளியாக மாறுகிற விதத்திலே தர்மம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வசதி உள்ளவர்களை பொறுத்தளவில் கையில் இருப்பதை கொடுத்து விட்டோம் என்று திருப்திப்படாமல் இன்னைக்கு ஏராளமான விஷயங்களுக்காக நாங்கள் செலவு செய்கிறோம். இது நிறைய பேருக்கு சத்தியங்களை செய்வதற்கான வழியாக இருக்கிறது. எனவே தனிப்பட்ட முறையிலும் இந்த நிகழ்ச்சிக்கான உங்களுடைய ஒத்துழைப்புகளை கொடுக்குமாறு இந்த குத்துபாவுரை ஊடாக வேண்டிக் கொள்கிறேன். இது தௌவாவினுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்று கவனத்தில் கொண்டு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாருக்கும் தௌவா செய்கிற கடமை இருக்கிறது. எல்லாரும் தௌவா செய்யணும்னு சொன்னா எல்லாரும் வந்து எழும்பி பேச வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. தௌவாவுல ஏதாவது ஒரு பகுதியில பங்களிப்பு செய்வது.
இந்த பங்களிப்பை ஒவ்வொரு முஸ்லிமும் தன் சக்திக்கு ஏற்ப தனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புக்கு ஏற்ப செய்தாக வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து அதை அப்படியே பின்பற்றுவதற்கும், அசத்தியத்தை அசத்தியமாக அறிந்து அதை விட்டு முற்றுமுழுதாக விலகிக் கொள்வதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.